வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோலிங்க பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நம்ம இதில் சேர்த்திருக்கிற அளவுகளோடு செஞ்சோம்னா நம்மளுக்கு 1 கிலோ அளவு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்குங்க. இந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு முட்டையை நல்லா அடிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த முட்டையோட கலர் மாதிரி நல்லா வெள்ளை கலராக பொங்கி வர அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ முட்டை நல்லா அடித்ததுமே நம்ம 3/4 கப் அளவு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம அடிச்சுக்கலாங்க. இந்த 3/4 கப் அளவு சுகர் நார்மலாக இருக்கும். கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நம்ம 1 கப் அளவு சேர்த்திக்கலாங்க. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுமே இன்னும் கொஞ்சம் சேர்த்தி நம்ம அடிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு தடவையும் சக்கரை முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அடிச்சுக்கலாங்க. சர்க்கரையோட இந்த முட்டை சேரையில் நல்லா பொங்கி வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற 3 முட்டை நல்லா 2 மடங்கு ஆகிற அளவுக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம் இதையை ஒரு 10 நிமிஷமாக பீட் பண்ணிகிட்ருக்குறோங்க. இந்த சர்க்குலர் மோஷனில் தான் பீட் பண்ணணுங்க. அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம முட்டையை இந்த சர்க்குலர் மோஷனில் அடிக்கையில் நம்மளுக்கு ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. இந்த அளவுக்கு நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தால் தாங்க நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்பான்ஜாக நல்லா வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட கலர் மாதிரி நம்மளுக்கு பியோர் ஒயிட் கலரில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுமே நம்ம 1 கப் அளவு ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 3 முட்டைக்கு 3/4 கப்பு சர்க்கரை 1 கப்பு எண்ணெய் சேர்த்து நம்ம இப்போ பீட் பண்ணிகிட்ருக்குறோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன 3 முட்டைக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கி வந்திருக்குதுங்க. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற இந்த முட்டை கலவைக்குள்ளார 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த கட்டிகளும் இல்லாமல் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எப்போ கேக் செஞ்சாலும் மாவு இந்த மாதிரி சலிச்சு எடுத்து தாங்க சேர்த்தணும். நம்ம சலிக்காமல் சேர்த்திட்டோம்னா இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க. அதோடு நம்ம செஞ்சோம்னா கேக் நல்லா வராதுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுக்கிறோம். இந்த சலிச்ச மாவை இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி தான் கேக்கை கலக்கணுங்க. நம்ம ஒரு சுற்றி நடுவில் ஒரு கட் கொடுத்துக்கலாங்க. இந்த அடித்து வச்சிருக்கிற முட்டை கலவை கூட மாவு நல்லா கலங்குற வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் கலக்கி எடுக்கணுங்க. நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்குங்க கலக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. முட்டையோட மாவு நல்லா கலக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கிக்கலாங்க. ஒவ்வொரு மாவு தன்மைக்கு பால் கொஞ்சம் கூடுதலாகவும் பிடிக்குங்க, கம்மியாகவும் பிடிக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கு இப்படி விட்டோம்னா கொஞ்சம் மெதுவாக தான் விழுகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பால் சேர்த்திக்கலாம். நம்ம இப்படி எடுத்து போடையில் நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அது கூடயே நம்ம 2 ஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திக்கலாங்க.
இப்போ நம்ம எடுத்திருக்கிற 1/4 கப் பாலை வந்து நம்ம முழுசாக சேர்த்துலிங்க, அதுலேயும் நம்ம கொஞ்சம் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்பேச்சுலாவில் எடுத்து மாவு இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிப்பன் மாதிரி விழுந்துச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம 8 இன்ச் பேன் எடுத்துருக்குறோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபுல்லாக நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாங்க. நம்ம எல்லா பக்கம் ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ அதில் வந்து நம்ம இப்போ பட்டர் ஷீட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு செஞ்சோம்னா கேக் வந்து கீழே எதுவும் ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக கிடைக்குங்க. இந்த பட்டர் ஷீட் மேலேயும் நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இது கூட சேர்த்திடலாங்க. இப்போ மாவு ஊற்றிலே உங்களுக்கு தெரியும் நல்லா ரிப்பன் மாதிரி கீழே விழுகுதுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ எல்லா மாவும் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லைட்டாக டேப் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். இப்போ கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ஓடிஜியை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. டெம்பரேச்சர் வந்து நம்ம 170 டிகிரி வச்சுக்கலாங்க. மோடு வந்து டபுள் சைடு மோடுங்க. 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம அவனை ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை உள்ளே வச்சிடலாங்க. அதே 170 டிகிரியில் டபுள் சைட் மோட்லிங்க நம்ம 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம டைம் செட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு அவனுக்கும் டைம் வந்து வேரி ஆகும். நம்ம வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்ட கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அவனுக்கு வந்து 40 மினிட்ஸ் இருந்தால் பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸாக பேக் ஆகிட்டுருக்குதுங்க. மாவு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு கடைசி 5 நிமிஷம் தான் இருக்குங்க. இப்போ டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கேக் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு இந்த மாதிரி ஏதாவது ஃபோக் ஸ்பூன் இல்லாட்டி நைஃப் வந்து நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னா எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் நம்மளுக்கு எதுவுமே ஒட்டலிங்க, அதனால் நம்மளோட கேக் வந்து கரெக்டாக பேக் ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டு தாங்க இந்த மாதிரி கட் பண்ணணும். சூடோடு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக கட் ஆகி வராதுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டுங்க அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக கிடைக்குங்க. நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால கீழே எதுவுமே நம்மளுக்கு ஒட்டாமல் அந்த மாதிரி கிடைக்குங்க. இப்போ நம்மளுக்கு கேக் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சாஃப்டாக கிடச்சிருக்குதுங்க. இதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சோம்னா நம்மளுக்கு இதே மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. நம்ம ஒரு ஸ்லைஸ் இப்போ கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியாக சூப்பராக கட் ஆகி வருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம வெனிலா பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.